இந்த செய்யுன் படத்தோட அந்த முன்னட்டம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. முதல்ல எப்படி சார் இருந்தது? இல்லை, எனக்கு வந்து அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. உண்மையிலேயே நல்லாவும் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அனுப்புறாரு. அதில் பயங்கரமான கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் சைன் பண்ணீங்கன்னா அவர் எப்போ வேணாலும் உங்களை லாக் பண்ணிடுவார். அப்படி ஒரு ஆபத்து அதுக்குள்ளார இருக்குது. அதனால சிவகார்த்திகேயன் அதை சைன் பண்ண மறுக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட்டுமே நகரவே இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன் அப்படி உட்காந்துருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த படம் வணிக ரீதியில் வெற்றி பெறாமல் போனதற்கு விஜய் ரசிகர்களுடைய அந்த நெகட்டிவ் பிரச்சாரம் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயன் இன்னும் 100 படங்கள் நடித்தாலும் விஜய் ரசிகர்கள் கத்தி வீசத்தான் செய்வாங்க. கமல் ரசிகர்களால் இவர் தாக்கப்பட்டார். மதுரை ஏர்போர்ட்டில் போய் இறங்கும் போது அவரை வந்து தாக்குனாங்க. இப்போ அதே கமல்ஹாசன் இவரை வச்சு படம் எடுத்தது பெரிய வெற்றி அடைந்து லாபம் சம்பாதித்து இப்போ இன்னொரு படமும் தயாரிக்கிறார் அப்படின்னா, அந்த சிவகார்த்திகேயனை அடித்தார் தெரியுமா, அவருடைய மனநிலை நீங்கள் யோசிச்சு பாருங்க. வெங்கட் பிரபலம் எப்படின்னா, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போது கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யாருடைய காசு விரயமாகுது? அப்போ உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற, உங்களை நம்பி பணம் முதலீடு செய்த தயாரிப்பாளரை நினச்சி பார்க்காம படப்பிடிப்பு நேரத்தில் கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்களாம் விளங்குவீங்களா?